நம்மள்ல நெறைய பேரு என்னதான் நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும், அதாவது புத்திசாலித்தனமான ஒரு நபரா இருந்தாலும், சேர்க்கை சரியில்லன்னா, சேரக்கூடாத ஒரு ஆளோட சேர்ந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க அவங்க நம்மள மைண்ட் வாஷ் பண்ணி, "டேய் இது பண்ணலாம்டா. அவங்க யார்றா நம்மள பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? இதெல்லாம் பண்ணா தான் மச்சான் கிக்குன்னு" சொல்லிட்டு ஏத்தி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள அறியாமலே நம்ம புத்திசாலியா தான் இருப்போம். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறவரா தான் இருப்போம். ஆனால் கூட இருக்கிறவரோட அந்த ஒரு தூண்டுதலால் நம்ம ஒரு பிரச்சனையில் போய் மாட்டுவோங்க. இது அமானுஷ்யம்தான் கிடையாது. ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில் நடந்திருக்கலாம். என்னென்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் இன்றைக்கி பார்க்க போகிறது மொத்தம் 3 ஸ்டோரி. ஒரே இடத்துல நடந்த 3 ஸ்டோரி வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்திருக்குது. அவங்க ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாத ஒரு விஷயத்தை பண்ண போய் அது அமானுஷ்யமாக இவங்களை பின்தொடர்ந்து வீடு வரைக்குமே வந்திருக்குது. ஒரு சிலருக்கு அந்த இடத்துலையே காட்டியிருக்குது. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, புரோக்கன் பிரிட்ஜ். எஸ், இந்த பிரிட்ஜ் 1967 கட்டப்பட்டது. இப்போ பலராலும் அது வந்து ஒரு ஹாண்டட் பிளேஸாக கருதப்படுதுங்க. இப்போ கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஹாண்டட் பிளேஸ், அதாவது சென்னையில் ஒரு ஹாண்டட் பிளேஸாக இந்த பிரிட்ஜை வச்சுருக்கிறாங்க. அது எதனால், ஏன், அப்படி அந்த 3 பேருக்கும் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு வெவ்வேறு காலகட்டத்தில்ங்கிறத பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இடத்த பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புனது மொத்தம் 3 பேருங்க. 3 பேரோட ஸ்டோரியுமே சிமிலியராக ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அது இந்த புரோக்கன் பிரிட்ஜில் தாங்க. புரோக்கன் பிரிட்ஜ் ஒரு காலத்தில் இந்த பிரிட்ஜ் வந்து சூப்பராக இருந்திருக்குது. இதை நல்லா பராமரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பாலம் உடைக்கப்படுது, அதாவது உடைஞ்சிருது. ஏதோ ஒரு வெள்ளத்தாலையோ ஏதோ ஒரு சம்திங், என்ன டிசாஸ்டர்னால அது உடஞ்சது அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பிரிட்ஜ் உடஞ்சதுக்கு அப்புறமா மோஸ்ட்லி இதை யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாதாங்க. அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே ஊரூர் குப்பம் சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அந்த குப்பத்து ஜனங்கள்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அது போக வெளியேருந்து வர லவ்வர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இப்போ வரைக்குமே அந்த இடத்துல ஷூட்டிங்லாம் எடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. நிறைய படங்கள்ல இந்த பிரிட்ஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஷூட்டிங்காகவே இருந்தாலும் நைட்டு 8 மணிக்கு மேலே அந்த இடத்துல அலௌடு கிடையாதான். அது போக அந்த ஊரூர் குப்பம் ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே வசிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுமே இந்த பிரிட்ஜ் சைடு போக மாட்டாங்களாங்க. இது சம்மந்தமாக ஏகப்பட்ட யூடியூபர்ஸ், ஏகப்பட்ட சேனல்கள் அந்த ஊரூர் குப்பத்து ஜனங்களை நிறைய பேர் இன்டர்வியூலாம் எடுத்துருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டுலாம் வீலாக்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேருந்து அவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் ஆனால் ஒரு அழுகை குரல் கேட்குமாங்க. ஒரு பொண்ணு அழுகிற குரல் கேட்குமா. இந்த குரல் கேட்டுட்டாலே அவங்க எல்லாருமே கதவு மூடிடுவாங்களாம். யாருமே மோஸ்ட்லி வெளியே வரவே மாட்டாங்களாம், அந்த ஏரியாவுக்கு போய் பார்க்கவும் மாட்டாங்களாம். இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாயெல்லாம் ஊளையிடுமாங்க, ஒரு மாதிரி அழுகுமா. நாய் அழுதுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஏரியாவில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி அந்த பிரிட்ஜை பார்த்து, அந்த பிரிட்ஜுக்கு போகிற வழியை பார்த்து ஊளையிடுமா. இந்த குரலை கேட்குறதுக்கே ஒரு மாதிரி கொலை நடுங்குமாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குமா. இந்த சைடு போலீஸ்லாம் வரமாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருவாங்களாங்க. உண்மையாகவே இந்த புரோக்கன் பிரிட்ஜில் பேய் இருக்குதா? இந்த ஏரியா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரிட்ஜுக்கும் இந்த ஊரூர் குப்பத்துக்கும் நடுவில், அந்த பிரிட்ஜுக்கு போகிற வே இருக்கும் இல்லையா, அந்த வேக்கு பக்கத்துலேயே ஒரு எஸ்டேட் மாதிரி ஒரு இடம் இருக்குமா, ஒரு பங்களா மாதிரி இருக்குமாங்க. இந்த பங்களா வந்து இடிஞ்சு போச்சு. இது யூஸில் இருந்துகிட்டு ஒரு கம்பெனி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இது யூஸில் இல்லாமல் என்னைக்கு போச்சோ ஒரு மாதிரி பாலடைஞ்ச பங்களா மாதிரி அது பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குமாங்க. இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின்டெனன்ஸே இல்லாத இந்த ஒரு பாலடைஞ்ச பங்களா இருக்குது இல்லையா, இங்கே தான் பேய் இருக்கதா சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் அந்த பொண்ணோட அழுகுரல் கேட்குமா. ஒரு பொண்ணு அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குமா. அடுத்து ஒரு பையன் சிரிக்கிற மாதிரியான சத்தம் கேட்குமா. அமானுஷ்ய சத்தங்கள் வாங்கலையா, அந்த மரண ஓலம் வாங்கலையா. இந்த சுடுகாட்டு சைட்லலாம் வீடு இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க. போனோம் சிலர்லாம் வந்து இறந்துருக்க மாட்டாங்க, சரியாக இறந்துருக்க மாட்டாங்க, அரைகுறையாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே இந்த பணத்தை வந்து எரிக்கும், சாரி அவங்கள பணம்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்கிறேன். எரிக்க போகும்போது முன்னாடியெலாம் அந்த மின் தகனம்லாம் கிடையாது, கட்டை வச்சு தான் எரிப்பாங்க. அந்த மாதிரி கட்டை வச்சு எரிச்சிட்டு இருக்கும்போது அந்த பணம் வந்து அப்படியே எந்திரிச்சு உட்காருமாங்க.
அது சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. உடம்புல இருக்கிற அந்த சில விஷயங்கள்லாம் வெடிக்கும்போது அந்த மாதிரிலாம் பாடி வந்து கொஞ்சம் டெம்ட் ஆகி எந்திரிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அது பயங்கரமாகவே இருக்குமாங்க. நானும் அதை லைவாக பார்த்துருக்குறேன். அது ஒரு சம்பவம் இருக்குது, நான் அடுத்த ஸ்டோரியில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மரண ஓலம் கேட்குமாங்க. இந்த புரோக்கன் பிரிட்ஜை பார்த்தாலே சூப்பராக இருக்குமாங்க. பகல் நேரத்தில் ஷூட்டிங் பிளேஸுக்கு ஒரு சூப்பரான இடமா ஃபோட்டோ ஷூட்லாம் இப்போ வரைக்குமே எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு சிலர் போகிறாங்க, சிலர் பெர்மிஷன் வாங்காமையும் போகிறாங்க. இப்போ வரைக்கும் சில ஹாண்டடான விஷயங்களும் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கதையில் ஜோதிங்கிற பொண்ணு அவங்களோட டீமோட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறதுக்காக அந்த ஏரியாவை சூஸ் பண்ணுறாங்க. இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ங்கிறது இந்த ஹாண்டட் பிளேஸை சம்மந்தப்பட்டதோ இல்லை இந்த ஹாரரான விஷயங்களை சம்மந்தப்பட்டதோ, நம்ம ரிச்சுவல் எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவங்க கேட்கல. இது ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு உமன் சென்ட்ரிக் சப்ஜெக்ட்டுக்காக கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே ஷூட் பண்ண போகிறோம்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி அங்கே போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு டைம் கொடுத்துருக்குது 5 மணி வரைக்கும் தாங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு போனாங்கன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் டைம். இவங்களோட டீம் மெம்பர்ஸ் மொத்தம் ஒரு 10 பேருக்கு மேலே தான் உள்ளேயே போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து சில இந்த கொள்ளை இந்த லவ்வர்ஸ்லாம் வந்து அந்த சைட்லாம் எதனா கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அந்த டைமில் அங்கே இருக்கிற ஒரு கும்பல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாருன்னே தெரியாதான், அந்த ஏரியா மக்கள் இருக்கனால தான் சிலர்லாம் தப்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஏரியா மக்கள் இல்லை இதை பண்ணுறது, அந்த ஏரியா மக்கள் கிடையாது, வேறு ஏதோ ஒரு ஏரியாவிலேருந்து வர பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த வழிப்பறி பண்ணுறது, அவங்களெல்லாம் அடித்து போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குதாங்க. ஸோ அதனாலேயே பெர்மிஷன் கொடுத்த உடனே அந்த இடத்துல 10 பேருக்கு மேலே தான் ஆட்கள் உள்ளே இருக்கணும்னு சொல்லியே தான் அனுப்பியிருக்கிறாங்க. உள்ளே போனப்போ இவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபீல் கிடச்சிருக்குதுங்க. ஆஹா, நமக்கு இந்த இடம்லாம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நினச்சோம், சூப்பராக கிடச்சிருச்சின்னு சொல்லி உள்ளே போய் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் வந்திருக்குதுங்க. கேமராமேனுக்கு அவரோட லெஃப்ட் சைடில் யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிருக்குது சைடு கண்ணில். ஃபஸ்ட்டு ஷாட்டுங்க காலையில் 10:30 மணிக்கு வைக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரியே இருந்திருக்குது. இவர் டென்ஷன் ஆகிருக்கிறார். ஏய் அறிவில்லை, பின்னாடி போய் நில்றா, யாரா அதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ தான் கேமராமேனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. லெஃப்ட் சைடில் யாரும் நிற்க முடியாது. ஏன்னா இவங்க நிற்கிறதே அந்த உடஞ்சி போன பாலத்து மேலே தான். பின்னாடி தான் நிற்க முடியும், சைட்லலாம் யாரும் நிற்க முடியாது. ஏன்னா கேமரா வச்சுருக்குது அந்த ஆங்கிளில் வச்சுருக்கிறாரு. அங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி மூஞ்சே மாறி இருக்குது. இப்போது ஜோதி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு அருண், ஏன் கத்துறீங்க, யாருமே அங்கே நிற்கலைன்னு சொல்லி கேட்கும்போது ஜோதி தான் வந்து டைரக்டர், அருண் தான் வந்து கேமராமேன். ஏன் இந்த மாதிரி கத்துறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஜோதி யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல. இப்போ ஜோதி கமுக்கமாக அப்படியே காதுக்குள்ளே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க, கஷ்டப்பட்டு எல்லாரையும் கூட்டு வந்திருக்கிறேன், இந்த ஏரியானாலே பயப்படுவாங்க எல்லாருமே, கையில் காலில் விழுந்து எல்லாரையும் கூட்டு வந்திருக்கேன், நீங்கள் பாட்டுக்க களைச்சி விட்றாதீங்கன்னு சொன்னோன்னையும் ஓகே என்னோடய ஷேடோவை பார்த்து நானே பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சமாளிச்சிடறாருங்க. இப்போது ஷூட்டிங்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அந்த பாலத்தில் மகிமாங்கிற ஒரு பொண்ணு, அவங்க தான் ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க இவங்களோட ஷூட்டுக்கு. மகிமாவை உட்கார வச்சு அவங்க ஒரு டைலாக் வந்து பேசணுமா ஃபோனில். ஸோ ஃபோன் வரணும், ஃபோனை எடுத்து அவங்க பேசுகிறது தான் ஷார்ட்டு. ஸோ கேமரா ரோல் ஆகிட்டுருக்கு. அந்த பொண்ணும் உட்காந்துருக்குறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் கால் பண்ணுறாங்க ஜோதி. அந்த ஃபோனை எடுத்து அவங்க காதில் வைக்கும்போது பதறிடிச்சிட்டு எந்திரிச்சிருக்குது அந்த பொண்ணு. அந்த இடத்த விட்டே பதறிடிச்சு எந்திரிச்சு ஓடி வந்திருக்குது இவங்க சைடு. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்டால் அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நேரம் பேச்சே வரலையாம். ஒரு முகம்லாம் வேர்த்து போய், ஆல்ரெடி வெயிலில் வச்சு தான் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இருந்தாலும் பயத்தில் வேர்த்தா எப்படி இருக்கும், கண்ணுக்கு நல்லா ஒரு மாதிரி பிதுங்கி போய் அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்குது. ஜோதிக்கு நல்லாவே தெரியுது இந்த பொண்ணு ஏதோ சம்திங் பார்த்துருக்கிறாளா, இல்லை எதனா ஃபீல் பண்ணியிருக்கிறாளா, சரி பொறுமையாக கேட்போன்னு சொல்லி 1/2 ஹவராக ஷூட்டை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. கேமராவை ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கேமராமேனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டு தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது ஆர்டிஸ்ட்டுமே கத்திக்கிட்டு ஓடி வந்தோனையும் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால ஒரு 1/2 ஹவர் விட்டு வைக்கிறாங்க. இந்த 1/2 ஹவருக்கு அப்புறமா ஷூட் ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. ஆனால் அந்த மகிமாங்கிற பொண்ணு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன பார்த்தாங்க, எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணவே இல்லை. ஜோதியும் கேட்டுக்கலை. ஏன்னா நல்லா தெரியும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பொண்ணு எதையோ ஒன்று பார்த்துடுச்சு, ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணியிருக்குது. ஆனால் அந்த இடத்துல போய் உட்காரும்போது அந்த பொண்ணை உட்கார வைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டே இருக்குதான். அப்போ உட்காந்து இந்த இடத்துல தான் சம்திங் ஏதோ ஃபீல் ஆகிருக்கு போல். இப்போது ஜோதி போய் சொல்கிறாங்க, மகிமா நான் என்னோடய சொந்த காசை போட்டு தான் எடுக்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் ப்ரொடியூசராக இருக்கிறாரு, தயவு செஞ்சு உட்காந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எடுத்து முடிச்சிடுறாங்க. 4 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு கடன்னு நடிச்சிருக்கிறாங்க. நடித்து முடிச்சதுக்கப்புறமா 2:30க்கெலாம் பேக்கப், 2:30க்கெலாம் கிளம்பி வெளியே வரும்போது கேமரா டீமில் வந்த பையன் லென்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் வைப்பாங்க.
அந்த லென்ஸ் பேக்கை மட்டும் அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டான். இவங்க எங்கே ஷூட்டிங் போனாங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டான். இப்போ கேமராமேன்ட்ட அந்த விஷயத்த சொன்னால் அவர் எங்கே எதனா திட்ட போகிற அசிங்கமாக பேசுவார்னு சொல்லிட்டு அந்த பையனே போய் எடுக்க போயிருக்கிறாங்க தனியாக. இவங்க எல்லாருமே கிளம்பியாச்சா, சரி வாங்கன்னு சொல்லிட்டு பாதி தூரத்தில் போயிட்டு இருக்கும்போது ஜோதி பார்க்குறாங்க. நிப்பாட்டி இரு, அந்த பையன் ஒருத்தன் வந்து அந்த பையன் புதுசாக வந்திருக்கிறான். அன்றைக்கி தான் ஷூட்டுக்கு புதுசாக படிச்சுட்டு இருக்கிற பையன், காலேஜில் ஒரு ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டியில் விஸ்காம் படிச்சுட்டு இருக்கிற பையன். அந்த பையன் இன்டர்ன்ஷிப் மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கிறான். அதாவது காசு வாங்காமல் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறான். அப்போது அந்த பையனை காணணுன்னே மொத்த க்ரூவும் ரிட்டன் போயிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு. எல்லாருமே திட்டுறாங்க. கேமராமேன்லாம் சொல்கிறாரு, ஏன் பசிக்குதுமா, ஏன்னா மத்தியானம் சாப்பிடவும் இல்லை, வெளியே போய் சாப்பிட்டு அந்த பையனை ஃபோனை போட்டால் வெளியே வந்துருவாமா, நம்ம போகலாமான்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது அருண், இந்த இடத்த பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களே, ஃபோன் பண்ணுங்கன்றாங்க. ஃபோன் பண்ணால் அந்த பையனுக்கு நாட்டுரிச்சு போகிறாங்க. பதறி போய் மொத்த க்ரூவும் மறுபடியும் அதே இடத்துக்கு போகிறாங்க. ஷூட்டிங் பண்ண அதே இடத்துக்கு போய் பார்க்கும்போது குருங்கிற பையன் மயக்கம் போட்டு கிடக்கிறானாங்க அந்த இடத்துல. கேமரா பேக்கோடையே மயக்கம் போட்டு கிடக்கிறானா. வேகமாக போயிட்டு உங்கள் தண்ணியெல்லாம் எடுத்து தெளிச்சுட்டு அந்த பையன் எந்திரிக்கவே இல்லையா, அவன் அன்கான்சியஸாக இருக்கிறானா. ரொம்பவே பயந்துருக்கிறாங்க அங்கே இருந்தவங்க எல்லாருமே. ஒரு வழியாக அந்த பையனை எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சோடனே அந்த பையன் வாங்க வாங்க இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறான். இவங்களும் அந்த இடத்துல வச்சு எதுவும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்திருக்கிறாங்க. பெசன்ட் நகர் பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஷாப்பில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டு என்ன நடந்துச்சுடா, ஏன்டா மயக்கம் போட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, கா நான் போய் அங்கே எடுக்கிறதுக்காண்டி போனேன்க்கா, யாரோ ஒருத்தவங்க தண்ணிக்குள்ளே குதித்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. என்னடா சொல்கிற, அங்கே யாருமே அந்த தண்ணியில் குதிக்க முடியாது, ஏன்னா பாட்டில்லாம் உடச்சி போட்டு வச்சுருப்பானுங்களாம். நிறையா பாட்டில்லாம் உடச்சி போட்டு, இந்த நம்ம ஆயுத எழுத்து படத்தில் சூர்யா சார் கூட தூக்கி போட்டு பாட்டில்லாம் உடச்சிட்டு இருப்பார், அந்த இடம் தாங்க. அதுக்கு பேர் தான் புரோக்கன் பிரிட்ஜ். அந்த இடத்துல யாரும் குதிக்கவும் மாட்டாங்க குளிக்கவும் மாட்டாங்களேன்னு சொல்லும்போது இந்த பையனும் சொல்கிறான், ஆமாக்கா அது எனக்கும் தெரியும், அதனால தான் பயந்துக்கிட்டே நான் கிட்டக்கு போய் பார்க்கலான்ட்டு போனேன். இந்த தண்ணிக்கு மேலே ஒரு மாதிரி, இப்போ நான் ஒரு 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 பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு வந்து தண்ணிக்குள்ளே முங்கிட்டு மேலே எந்திரிக்கும் போது அவங்களோட தலை எப்படி இருக்கும், மேலே மிதந்தாங்கன்னா ஒரு தலை இருக்கும் இல்லையா, முடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி படர்ந்து போய் அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. மேலே ஒரு பொண்ணோட தலை, அதாவது மேலே அந்த முடி மட்டும் மிதந்துக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்குறான். இதை பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி வரும்போது தான் கல் தடுக்கி கீழே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அந்த பையனுக்கு தெரிலையா. சரி ஓகேடா, இதை மறந்துரு, மேபி அங்கே வந்து நிறைய பேர் இந்த ஷூட்டிங்க்கெலாம் வராங்க இல்லையா, அவங்களோட அந்த விக்குலாம் இருக்குது இல்லையா, விக்கு தலையில் மாட்டுற விக்குலாம் வந்து கலட்டி கூட தூக்கி போட்டிருப்பாங்க, யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, இப்படி தான் குப்பையாக்குவானுங்க, கடலில் போய் தான் சேரப்போகுதுங்கிறது கூட தெரியாத இதாக இருக்கிறானுங்க, மடப்பசங்களாக இருக்கானுங்கன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் அந்த பையன் ஒரு மாதிரியாகவே இருந்திருக்கிறாங்க. மகிமாங்கிற பொண்ணு நடிக்க வந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணையே இந்த பையன் பார்த்துட்டு இருந்திருக்கிறான். இப்போது கேமராவை எடுத்துகிட்டு மயக்கம் போட்ட பையன், அந்த பொண்ணும் இந்த பையனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கு தான் ஏதோ சம்திங் நடந்திருக்குது அந்த ஏரியாவில். இப்போது ஜோதி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா க்ரூவையும் அனுப்பி விட்டுட்டு கேமராமேன் மட்டும்தான் இருக்கார். அருண், ஜோதி, இவங்க இந்த பையன், அப்புறம் இந்த மகிமா, 4 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க மகிமா கிட்ட, ஏன் அப்போ அதை எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன் ஷார்ட், அப்போது 1/2 hour உனக்கு தான் நான் டைம் கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் டேக் வாங்காமல் டக்கு 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 டக்குன்னு ஏன் முடிச்ச, என்ன பார்த்தேன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணு உட்காந்து இந்த இடம், இந்த உடஞ்ச பிரிட்ஜ் மேலே தான் உட்காந்துருக்கு இல்லையா, உட்காந்துருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கை வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சிச்சாங்க. ஒரு கை வந்து இந்த பொண்ணோட கையை பிடிச்சா ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அதில் தான் பதறி இடித்து எந்திரிச்சிருக்குது. பார்த்தாங்கன்னா யாருமே இல்லை, யாரோட கையும் இல்லை. எப்படி வரும், அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி, அடியில் யாரும் தொங்கிக்கிட்டுலாம் இருக்க முடியாது, அது மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே இறங்கவும் முடியாது, பாட்டில்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. அப்போது இந்த பொண்ணு மேலே வச்ச கை, பிடிச்ச கை யாரோடது, அதில் தான் பயந்து போய் அந்த பொண்ணு எந்திரிச்சிருக்குது. 2வது தடவை உட்காரும் போது அந்த பொண்ணுக்கு ஃபீல் இருந்திருக்குது, யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து பார்க்குற மாதிரி, தண்ணிக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணை பார்க்குற மாதிரி ஃபீல் இருந்திருக்குது. அந்த பதட்டத்திலேயே டக்கு டக்குன்னு முடிச்சிடலாண்டா எப்பான்னு சொல்லிட்டு வேகமாக முடிச்சுட்டு வந்திருக்குது டேக்கை. இப்போது ஜோதி சிரிக்கிறாங்க, இங்கே பார், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நேற்று நைட்டு நான் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜ் போட்டப்போ எல்லாருமே ஹாண்டட் பிளேஸ் அது இதுன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தீங்க, அது சம்மந்தப்பட்ட வீடியோவையும் போட்டிருக்கிறாங்க குரூப்பில். இந்த பிரிட்ஜை பற்றின வீடியோஸ்லாம் நம்மள மாதிரி நிறைய பேர் போடுவாங்க இல்லையா யூடியூப்பில், அவங்களோட வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பசங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீல்ஸ்லாம் வருது. ஏன் அங்கே வந்த 10 பேரில் உங்கள் 2 பேரை மட்டும் டார்கெட் பண்ணணும், அதுவும் நீ வந்து கேமரா பேக்கை மறந்து வச்சுட்டு லென்ஸ் பேக்கை, அதனால் ரிட்டன் போனேன், கல் தடுக்கி கீழே விழுந்துருக்கிற, ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொன்னால அங்கே நிறைய மீன்கள்லாம் இருக்குது, அந்த மீனோட சத்தத்தில் கிடந்த ஒரு ஆல்ரெடி யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு போயிருக்கிறாங்க, அந்த முடியை பார்த்துருக்குற, அதனால நீ பயந்துருக்கிற, இதெல்லாம் நீங்களாம் கற்பனை பண்ணிக்காதீங்க, இந்த கடையிலேயே வச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு போங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கீங்க, தயவு செஞ்சு இதை பற்றி யாரும் யோசிக்காதீங்கன்னு சொல்லி
அறிவுரை சொல்லி தாங்க அனுப்பியிருக்கிறாங்க, அட்வைஸ்லாம் சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு இந்த கேமராமேன் அருண் இருக்கார் இல்லையா, அவர் இந்த பையன் இப்போ மயக்கம் போட்டு விழுந்தான் இல்லையா, அசிஸ்டன்ட் பையன், காலேஜ் படிக்கிற பையன், இந்த பையனை ஃபோன் போட்டு அவர் வீட்டுக்கு வர வச்சது மட்டும் இல்லாமல், வாடா போயிட்டு நம்ம அந்த பிரிட்ஜை பார்த்துட்டு வரலாம், ஃபுட்டேஜஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்னண்ணா பேசுகிறீங்க, அக்கா தான், ஜோதி அக்கா தான் இந்த மாதிரி அங்கே அந்த பக்கமே போகாதீங்க, இதோட அவ்வளோதான், ஒரு நாளில் முடிச்சுட்டு வந்துட்டோம்ல, எடுக்கணும்னு நினச்சதை எடுத்துட்டோம், பர்மிஷனும் வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு போவோன்னா எப்படி நான் போகிறதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் குடிச்சிருக்கிறாரு. யார்? அருண். இவரை வலுக்கட்டாயமாக, வாடா நான் சொல்கிறேன்ல, நமக்கு இந்த ஃபுட்டேஜஸ்லாம் கிடச்சிதுன்னா செம்மையாக வியூஸ் போகும், யூடியூப்பில் வந்து நல்லா நிறைய வியூஸ் போகும், நம்மளை நிறைய பேர் சேனல்லாம் கூப்பிடுவாங்க, வாடான்னு சொல்லிட்டு வம்படியாக கூப்பிட்டு போயிருக்கிறாருங்க. 12:30 மணிக்கு அந்த ஏரியாவே ஒரு மாதிரி கப்சுப்புன்னு இருந்திருக்குது. 1-2 பேர் அங்கங்கே நடமாடிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி யாருமே நடமாட மாட்டாங்க, அந்த ஏரியாவில் யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. 2-3 பேர் அங்கங்கே நடமாடிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களையும் தாண்டி அந்த பிரிட்ஜுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அந்த பிரிட்ஜுக்குள்ளே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போயிருக்கிறாங்க. இப்போது இவங்க போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாராம், நைட் நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அருண் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கிறார். எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணோட அழுகிற சத்தம் கேட்டிருக்குது. திரும்பி பார்த்துருக்குறாங்க, யாருமே இல்லை. அது ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க, இவங்களுக்கு பின்னாடியே, முதுகுக்கு பின்னாடி. இப்போ நான் உங்களுக்கு கதை சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் இந்த ஃபோனில் இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு அழுதா எப்படி இருக்கும், பயங்கரமாக மூச்சு காற்று. இவர் வந்து ஃபங்க் விட்டுருப்பாராம், யார்? அருண் கேமராமேன். இந்த முடி ஆடுதாங்க, அது அந்த அவங்க விட்ற மூச்சு காற்றுல இந்த முடி வந்து ஆடுதான். இவருக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குது கேமராமேனுக்கு. பக்கத்தில் இவருக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் தான் அந்த பையன் நிற்கிறான். அவன் சொல்கிறான், அண்ணே நான் சொன்னேன் இல்லைண்ணே, ஒரு பொண்ணோட முடியை தான் பார்த்தேன் அந்த தண்ணிக்குள்ளேன்னு சொல்லிட்டு, பின்னாடி யாரும் நிற்கிறாங்கண்ணே, எனக்கு ஃபீல் ஆகுதுண்ணே, உங்களுக்கு ஃபீல் ஆகுதானேன்னு சொல்லும்போது, ஆமாண்டா எனக்கு ஃபீல் ஆகுதுடா, இருறா பார்ப்போண்டான்னு சொல்லிட்டு சடனாக திரும்பி இருக்கிறாருங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போது அருணுக்கே ஒரு மாதிரி படப்படன்னு வந்திருக்குதுங்க. அது மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு பர்சன், அதை எடுத்தால் யூடியூப்பில் நல்லா போகும் வியூஸுக்காண்டி வந்த ஒரு பர்சன், திடீர்னு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அங்கேருந்து போயிடலான்னு சொல்லி அவரை கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வரும்போது தண்ணிக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க குதிச்சிருக்கிறாங்க. இந்த பையன் சொன்ன அதே சம்பவம். மதியம் 2:30 மணிக்கு இந்த பையன் உள்ளே போய் அந்த கேமரா பேக்கை எடுக்கும்போது என்ன நடந்துச்சோ அப்படியே அது நடக்குது. 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. இவங்களை அறியாமலே அந்த பிரிட்ஜுக்கு மேலே நடந்து போகிறாங்களாங்க. நடந்து போனது மட்டும் இல்லாமல் பிரிட்ஜு கீழே பார்த்தா அந்த பையன் சொன்ன மாதிரியே ஒரு முடி மட்டும் கிடக்குதாங்க. கொத்த அந்த சௌரி முடி மாதிரி பொண்ணோட முடி கிடக்குதான். அந்த முடியவே பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க உள்ளேருந்து எந்திரிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குது. இதை பார்த்துட்டு அருண் ப்ரோ அங்கேயே தான் நிற்கிறாராம். அதாவது இந்த கேமராமேன் இருக்கார் இல்லையா, அவர் அங்கேயே தான் நிற்கிறாராம். இந்த பையன் மட்டும் ஓடி வந்திருக்கிறான். நோ வாடா டே வாடான்னு இருக்கிறான். பதட்டத்தில் வாடா போடாலாம் கத்திக்கிட்டு வாடா வரையா இல்லையாடான்னு சொல்லி கத்தும்போது இவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பையன் தான் இப்போ அவர் கூட வந்திருக்கிறான். இந்த பையன் தனியாக போகிறதுக்கும் பயம், அது மாதிரி தனியாக விட்டுட்டும் போக முடியாதுங்கிறனால ஓடி போய் அவரை ஒரு உலுக்கி அவரை போட்டு அடின்னு அடித்து கன்னத்தில் சப்புன்னு அரைஞ்சதுக்கப்புறமா தான் 4வது அறையில் தான் அவர் நார்மல் ஸ்டேஜுக்கே வந்தாராங்க. அங்கேருந்து அவர் கையை பிடிச்சிட்டு அம்மா ஓடி வந்திருக்கிறான். இப்போ என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் அழுக ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த ஏரியா விட்டு ஒரு வழியாக வெளியே வந்துட்டாங்களாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு வேளை அருண் மாதிரியே இந்த பையனும் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நின்றுருந்தானா அந்த இடத்துல உள்ளே குதித்து இறந்துருப்பாங்களாம், என்ன வேணாலும் நடந்திருக்குமாங்க. அது நடக்கலை. இந்த பையனை ஜோதி கிட்ட சொல்ல வேணான்னு தான் அருண் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த பையன் வந்து ஜோதி கிட்ட சொல்லிடுறான், டைரக்டர்கிட்ட சொல்லிடுறான். 2 பேருக்குமே செம்ம திட்டு விழுந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ, ஆனால் பர்சனலாக ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி அன்டைமில் அங்கே பேய் இருக்கோ இல்லையோ அங்கே போகிற வேலையை விட்டுருங்க. இல்லை அங்கே பேய் இருக்குது ஜோதி, நம்ம வந்து ஏன் ஹாரரை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காப்புல. இந்த இதுக்கே நான் வரல, நீ ஆளை விடுன்னு சொல்லிட்டு அதோட அவரோட கான்டாக்டே விட்டாங்களாங்க. ஜோதிக்கு ஒரு டவுட்டுங்க, இவங்க 2 பேருக்கு இந்த நிலமைனா மகிமாவும் பயந்துட்டு தான் போயிருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு தடவை கால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 10:30 மணிக்கு இவங்க வந்து எப்போ சொன்னாங்களோ அதே டைமிங்கில் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது ஃபோனை அட்டன் பண்ணலை மகிமா. பயந்து போய் மகிமா வீட்டுக்கே போய் பார்த்துருக்குறாங்க. மகிமாவோட வீடு அடையாறில் தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வெளியே பூட்டு தொங்கி இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்கும்போது பக்கத்தில் இருக்க தர்காவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜோதி அவங்களோட வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க போயே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுன்னு சொல்லி பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரிட்டன் வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா அவங்கள உள்ளே கூப்பிட்டு திட்டுன்னு திட்டியிருக்கிறாங்க ஜோதியை. ஏன்னா
மகிமாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் நைட்டு முழுக்க அந்த பொண்ணு வந்து தூங்கவே இல்லையா, எதையோ பார்த்து பயந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்னையே பார்த்தே பயப்படுறா, நான் வந்து தொட்டா கூட பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜோதி தான் சொல்லியிருக்கிறாங்க நடந்தது எல்லாத்தையுமே. இதுதாம்மா நடந்துச்சு, நாங்கள் ஷூட்டிங் போன இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் பயந்துட்டா. இப்போ ஜோதியை பிடிச்சி திட்டுன்னு திட்டி அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்களாங்க. இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கிட்ட வந்துடாதம்மா, டப்பிங்லாம் வேறு யாராச்சும் வச்சு பண்ணிக்க. ஏன்னா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டப்பிங்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேறு யாராச்சும் வச்சு பண்ணிக்கங்க, என் பொண்ணு ஆளை விடுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்களாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் மகிமா வந்து இவங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க, டப்பிங்க்கெலாம் வந்திருக்கிறாங்க. நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்குமா. நான் என்னோடய ஓன் ஸ்டோரின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவேன் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. அந்த ஸ்டோரிஸ் பார்த்து தான் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபராகவும் ஆயிருக்கிறாங்களாம். ஸோ அவங்களுக்கு நடந்த இந்த இன்சிடெண்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். மொதல் ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. ராஜேஷ், லோகேஷ் இவங்க 2 பேருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க. இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு எதனா நடந்துச்சுன்னா உடனே இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்திருக்குது. இவங்களோட ஃபேமிலி விஷயத்தை எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஷேர் பண்ணிப்பாங்களாம். 2 பேருமே ஒன்றா தான் உட்காந்து குடிப்பாங்களாங்க. இவங்க குடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் எதனா ஒரு டெஸ்டினேஷன் வச்சாங்கன்னா அங்கே கண்ணை மூடிட்டு கிளம்பிடுவாங்களாம். யார் என்ன பர்மிஷன் எதுவுமே பார்க்க மாட்டாங்களாங்க. அந்த மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 10:30 மணி இருக்குமா, 2 பேருமே உட்காந்து குடிச்சிட்டு இருந்துருக்குறாங்க. அவங்களோட ஏரியா பல்லாவரம். சென்னையில் பல்லாவரம்ங்கிற ஏரியாவில் அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. பக்கத்து வீடு தான். இப்போது குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது லோகேஷ் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நாளாகவே இந்த புரோக்கன் பிரிட்ஜுக்கு வந்து போகணுன்னு ஆசை மச்சான், நாளைக்கு காலையில் இல்லை ஈவினிங் வந்து ஃப்ரீயாக இருந்தேன்னா சொல்லு போகலாம் அப்படின்னு சொல்ல, இந்த ராஜேஷ் சும்மா இல்லாமல் நாளைக்கு காலையில் ஈவினிங் வரைக்கும் ஏன்டா வெயிட் பண்ணிகிட்ருக்கிற, வாடா இப்போவே கிளம்புவோன்னு சொல்லிவிட்டு அவரை பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு புல்லட்டில் இங்கேருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. பல்லாவரத்துலேருந்து கிளம்பி பெசன்ட் நகர் தாண்டி அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இங்கே இதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடாது, இந்த சைட்லாம் வரக்கூடாது இந்த டைம்னு சொல்லி அவங்களுக்கு ஃபைனும் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா குடிச்சிட்டு வந்திருக்காங்க இல்லையா, ஃபைனை கட்டிட்டு அப்படியே போக வேண்டி தானே. பைக்கை ஓரமாக நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரத்தில் சுற்றி ஒரு ஏரியா வருமாங்க, அதாவது உள்ளுக்குள்ளே போகணுமா, அது என்ன ஏரியாங்கிறலாம் என்கிட்ட டீட்டெயிலாக அவங்க சொல்லலை. அந்த குப்பத்து வழியாக போனாங்களா இல்லை எப்படின்னு தெரில, அந்த ஊரூர் குப்பம் வழியாவா இல்லை ஏதோ அதை சுற்றி சம்திங் சொன்னார். அது வழியாக போயிட்டு அந்த பங்களா சொன்னாங்க இல்லையா, இடிஞ்சு போன பங்களா, இந்த பங்களா கிட்ட வரும்போது மறுபடியும் போலீஸ் பேட்ரோல் வந்திருக்குதுங்க. அந்த ஏரியாவில் வந்து போலீஸ் பேட்ரோல் நைட்டு வரும்போது அந்த பங்களாக்குள்ளே ஓடி இருக்கிறாங்க. அதாவது பங்களாக்குள்ளே இல்லை, அது ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி நிற்கலான்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்றுருக்குறாங்க. அப்படி அந்த பாலடைஞ்ச பங்களாக்குள்ளே அவங்க நிற்கும்போது லோகேஷ் ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறாருங்க. ஒரு குழந்தை, ஒரு 8-9 வயசு இருக்குமா, ஒரு குழந்தை அந்த இடிஞ்சு போன கட்டடத்துக்குள்ளே ஒரு குழந்தை நின்றுட்டுருக்குதாங்க. நின்று இவங்க 2 பேரை பார்த்துக்கிட்டு இருக்குதான். இவருக்கு ஒரு மாதிரி பயமும் இருக்குது. அதே நேரத்தில் ஒருவேளை இந்த பொண்ணு பாதை தெரியாமல் வந்து மாட்டிக்கிச்சா, இல்லை எவனாச்சும் தப்பான அபிப்பிராயத்தில் அந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்களான்னு சொல்லி பயந்துட்டு லோகேஷ் என்ன பண்ணுறாருன்னா, ராஜேஷை கூப்பிடாமையே மெதுவாக மூவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடிஞ்சு போன கட்டடத்துக்குள்ளே போய்கிட்டு இருந்துருக்கிறாரு. இந்த இடமே ஒரு மாதிரி சகதியாக அட்டைப்பூச்சிலாம் இருக்குமாங்க, கீழே ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்குமா பார்க்குறதுக்கே. ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்குமாங்க. ஆமாம், மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு ஏரியா எப்படி இருக்கும் அந்த இடிஞ்சு போன கட்டடம். உள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அவரை பிடிச்சிருக்குது. பதட்டமாகி திரும்பி பார்த்தா அவர் ஃப்ரெண்டு ராஜேஷாங்க. எங்கடா போய்கிட்டு இருக்க, வா மாமா போலீஸ் போயிட்டாங்கடா, வாடா உள்ளே போய் உட்காந்து அடிச்சுட்டு வந்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இவருமே எதுவுமே சொல்லலையாம். ஏன்னா இவர் கையை வச்சோன்னையும் திரும்பி பார்த்துட்டு இவர் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அங்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இல்லையாங்க. இவருக்கு பயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவங்க வந்த மோட்டிவ் அந்த இடத்த பார்க்கணும். ரொம்ப நாளாக வந்து நம்ம டிவிலையும் படத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒழிய நம்ம நேரில் வந்து பார்த்தது இல்லையேன்னு சொல்லி தான் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் போதையில் இருக்கிறார். அப்படியே அவர் கூட போயிட்டு அந்த பிரிட்ஜுக்கிட்டையும் போயிடுறாங்க. பிரிட்ஜுக்கிட்ட போனதுக்கப்புறமா சூப்பராக இருக்குதுங்க ஏரியா. ஒரு மாதிரி குளிர்ந்த காற்று, மயான அமைதி. ஒரு தாத்தா மட்டும் தனியாக உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. வலைலாம் போட்டு தூண்டில் போட்டு அங்கே பெரிய செட்டப் வச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாராங்க. இப்போ ராஜேஷ் என்ன சொல்கிறாருன்னா, டேய் மச்சான் பாத்தியாடா, பயந்துக்கிட்டு பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் பாரு ஒரு தாத்தா உட்காந்து அழகாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாப்புல, நடிச்சாமல் 12:30 மணி கிட்ட ஆக போகுது. அவர் பாட்டு ஜம்முன்னு உட்காந்து பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன் தாத்தா பீடி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்கிறாங்க. அந்த தாத்தாவும் பின்னாடி திரும்ப சிரிச்சிருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து இவங்க கொண்டு போன பீர் பாட்டிலாம் எடுத்து, அதாவது 2 தான் கொண்டு போயிருக்கிறாங்க, ஆளுக்கு 1 கொண்டு போயிருக்கிறாங்க, எடுத்து குடிச்சிட்டு இருந்துருக்கிறாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு லைட்டு வெளிச்சம் தெரிஞ்சிருக்குதுங்க. பதட்டமாகி பயத்தில் எங்கே போய் ஒளிய முடியும், உள்ளே அந்த கடலுக்குள்ளேயும் குதிக்க முடியாது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக கிளாஸ்லாம் உடஞ்சி போட்டிருக்கும். எப்படி என்ன இடத்துல என்ன கிடக்குனே தெரியாது இல்லையா.
எந்த நேரத்தில் என்னத்தை போட்டு வச்சுருப்பாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிற இடத்துலேயே அப்படியே படுத்துருக்குறாங்க. கீழே ஒரு மேடு மாதிரி இருக்குமா, அதில் எட்டி எட்டி பார்த்துருக்குறாங்க. இப்படி மேடு இருக்குன்னா இதில் எட்டி எட்டி பார்க்கலாமா, பார்த்தா அங்கிட்ட யாருனா வராங்களான்னு தெரியுமா. ஒரு கார் வந்து நின்றுருக்குதுங்க. கார் லைட்டு வெளிச்சம், நல்லா ஒயிட் கலரில் செம்ம பிரைட்டாக ஒரு வண்டி வந்து நின்றுருக்குது. இப்போ லோகேஷ் பயப்படுறாரு. டேய் மச்சான், போலீஸ்ரா வந்தாங்கன்னா அவ்வளோதாண்டா, முடிஞ்சிடா இன்னைக்கு, அவ்வளோதாண்டா, கேஸை போட்டுறான், ஆச்சு பூச்சுன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் ராஜேஷ் என்ன பண்ணுறாருனா, மச்சான் அப்படி தான் இருக்குண்டா, அட்வென்ச்சர்ஸாக இருக்குல்ல, இப்போ சாமரு அவங்களே போயிடுவாங்க, போலீஸ் தான் நினைக்கிறேன், அமைதியாருன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக அந்த வண்டி நின்றுக்கிட்டே இருக்குதான், லைட் ஆன்லேயே இருக்குதான். இவங்களும் எட்டி எட்டி பார்த்துட்டு குனிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. யாரும் இங்கே வந்த பாடே இல்லை. என்னடா அது, போலீஸாக இருந்தால் அந்த நேரம் வந்திருக்கணுமே, அப்படியே போலீஸாக இருந்தாலும் வந்துட்டு போயிருக்கணுமே, இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. திடீர்னு அதுலேருந்து ஒரு 2-3 பேர் இறங்கியிருக்கிறாங்க. பாட்டில்லாம் விசிறி அடிச்சிருக்கிறாங்க. நொறுங்குற சவுண்டு கேட்டிருக்கு. இந்த தாத்தா இல்லை, இந்த தாத்தா வந்து இங்கேருந்து எந்திரிச்சு அவங்கள நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த தாத்தா கிட்ட கெஞ்சிருக்கிறார் லோகேஷ். தாத்தா தாத்தா சொல்லிடுறாரு தாத்தா, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் சொல்லிடுறாரு தாத்தா. ஏன்னா இவர் உள்ளூர்காரரு. ஏன்னா அந்த தாத்தா லோக்கல் ஏரியாங்கிறனால தான், அந்த ஊர் குப்பத்தை சேர்ந்த ஒருத்தவராக இருக்க போய் தான் அன்டைமில் வந்து உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட கெஞ்சிறாங்க 2 பேருமே. தாத்தா சொல்லிடுறாங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, நாங்கள் போயிடுவோம், இன்னொரு 5 நிமிஷத்தில் போயிடுவோம்னு சொல்லிட்டு கெஞ்சிறாங்க. அந்த தாத்தா நக்கலாக சிரிச்சுக்கிட்டே போயிருக்கிறாருங்க. செத்தோண்டா அன்னைக்கு, அவ்வளோதான், இன்னைக்கு போட்டு கொடுத்து நான் கிளம்பேன் அப்படின்னு சொல்லியே முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களே அங்கேருந்து எந்திரிக்கும் போது அந்த வண்டி மூவ் ஆகி போயிருக்குது. அந்த வண்டி மூவ் ஆகி போயிருச்சான். அந்த தாத்தா இவங்களை கிராஸ் பண்ணி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்லேயே அந்த வண்டி மூவ் ஆகிற சத்தத்தில் இவங்க 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அது போலீஸ் ஜீப் கிடையாது, ஏதோ பசங்க தான் காரில் வந்துட்டு அங்கே உட்காந்து குடிச்சிட்டு கிளம்பி போயிருக்கிறானுங்க. இப்போது இந்த தாத்தாவை எங்கே அப்படிங்கிற செகண்டில் தான் எந்திரிச்சிருக்கிறாங்க. இந்த தாத்தா அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு இங்கிட்டு போனோன்னே இவங்க 2 பேரும் பேசிட்டு இப்படிங்கிற செகண்டில் தான் எந்திரிச்சிருக்கிறாங்க. வண்டி மூவ் ஆயிடுச்சு. அந்த தாத்தாவை காணோம். யார் அந்த தாத்தா, எங்கே போனார்? எந்திரிச்சு வேமா ஓடி வந்திருக்காங்க. ஏன்னா தாத்தா மட்டும் தான் எந்திரிச்சு வந்தார் இல்லையா, அவர் போட்டு வச்சிருந்த வலைலாம் அங்கே தானே இருக்கும். எந்திரிச்சு போய் பார்த்தா அந்த இடத்துல வலையும் இல்லையாங்க. அரண்டு போய் ஒரு மாதிரி பயந்து போய் அங்கேருந்து ஓடி வந்திருக்கிறாங்க வெளியே. அவங்க ஓடி வரும்போது பின்னாடி அந்த தாத்தா அழுகிற சத்தம் கேட்குதாங்க. 2 பேருக்கும் அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கம் கிடையாதாங்க. அரண்டு போய் தான் வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து வெளியே ஓடி வந்ததே கடவுளோட புண்ணியங்கிறாங்க. எந்த சாமி புண்ணியமோ தெரில பிரதர், நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சிருந்ததே பெரிய விஷயம். என்னென்னமோ குரல் கேட்டிருக்குது. இப்போ தான் லோகேஷ் ராஜேஷ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா. நான் ஒரு குழந்தைய பார்த்தேன்டா, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு வச்சுக்கோவேன், அந்த மாதிரி ஒரு ஹைட்டில் ஒரு குழந்தைய நான் உள்ளே பார்த்தேன். ஒரு பெண் குழந்தை உள்ளே நின்றுட்டு இருந்துச்சு, நம்மளை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்டா அறிவு கிட்டேன்னா அது மூடி வச்சிருக்காங்கடா, யூஸ்லேயே இல்லாத ஒரு இதில் ஒரு குழந்தை எப்படா இருக்கும், முதல்ல சொல்லியிருந்தா நான் உள்ளேயே கூட்டு போயிருக்க மாட்டேன்னு சொல்லி திட்டிருக்கிறார். அடுத்த நாள் 2 பேருமே அவங்கவுங்க சாமியை போய் கும்பிட்டுட்டு தர்காவுக்கு போயிட்டு கயிறுலாம் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை அவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாங்க. இதோட அவர் ராஜேஷ் வந்து சும்மா இல்லை, அந்த ஏரியாவில் போயிட்டு இந்த மாதிரி நடந்ததை சொல்லி அந்த தாத்தா ஒருத்தர் அங்கே இருக்கிறாரா, நைட்டு மீன் பிடிப்பாரான்னு சொல்லி கேட்டால் அந்த குப்பத்தில் இருக்கிற ஜனங்க ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களோட அப்பா மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது, அங்கே வந்து நிறையா காமனாக இப்போ வரைக்குமே மீன்லாம் பிடிப்பாங்களாங்க. அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது தவறி உள்ளே விழுந்து அங்கே ஒரு சுழல் மாதிரி இருக்குதான். அந்த சுழலில் தான் ஏகப்பட்ட பேர் தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்களாம். அதனால தான் அந்த இதை வந்து ஹாண்டட் பிளேஸாகவும் சொல்கிறாங்களாம். இந்த லவ்வர்ஸாக போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு சுழல் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதில் விழுந்து தான் அவங்க சிக்கிக்கிட்டு சகதி மாதிரி ஒரு இதுதான், இந்த டைனோசர் படத்தெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு சுழலாங்க. அதில் மாட்டிக்கிட்டு இறந்துட்டாராம். அவரோட ஆத்மாவை தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் சொல்லுவாங்களாம் அவங்க ஏரியாக்குள்ளே இருக்கவங்களே. மேபி அவரை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்கிறாங்களாங்க. அந்த அக்கா இவரை கலாய்க்கிறதுக்காண்டி சும்மா சொன்னாங்களா என்னன்னுலாம் தெரியாது. ஆனால் இவருக்கு எப்படி இருக்கும், ஆன் ஸ்பாட்டில் அங்கே ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு அக்கா கேட்டு கலாய்க்கிற மாதிரியாக சொன்னாலுமே இவங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலைமை. அதோடு அவ்வளோதானாங்க. அவர் பெசன்ட் நகர் பீச்சுக்கு கூட போகிறது கிடையாதான், அந்த சைடே போகிறது இல்லையா இப்போ வரைக்குமே. இப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து வெளியே ஃபாரினில் ஜாப் கிடச்சி செட்டில் ஆகிட்டாராம் லோகேஷுங்கிறவர். ராஜேஷ் மட்டும் இங்கே தான் சென்னையில் தான் இருக்கிறாராங்க. ஸோ 2வதாக என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் நரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. 3வதாக நம்ம பார்க்க போகிற கதை அண்ணன் தம்பி. இவங்க 2 பேருமே ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. தம்பியோட ஆளுக்கு பர்த்டேங்கிறனால ஈசிஆரில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் இவங்க அதாவது தம்பியோட ஆள் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே தான் போயிருக்கிறாங்க. இங்கே அண்ணன் தம்பி 2 பேர் தான் போயிருக்கிறாங்க. இப்போது பார்ட்டிலாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த பொண்ணு சும்மா இல்லாமல் ஹாண்டடான விஷயங்களை பற்றி பேசலாம்னு சொல்லி ஒரு டாபிக் எடுக்குது. கூட இருக்கிறவங்களாம் சும்மா இருப்பாங்களா, ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை அவங்கவுங்க லைஃப்பில் நடந்ததை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஷேர் பண்ண ஆரம்பிக்கும்போது
ஒருத்தர் சொன்ன விஷயம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்திருக்குது. ஆனால் இது எனக்கு நடக்கலை, நான் கேள்விப்பட்டிருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு நடந்ததான்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறாங்க. இதே புரோக்கன் பிரிட்ஜை பற்றின ஒரு சம்பவத்தை வேறு ஒருத்தருக்கு நடந்ததை இன்னொருத்தர் ஷேர் பண்ணுறாரு ஒரு கூட்டத்துக்கு நடுவில். அந்த டைமில் எல்லாருமே குடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் எங்கே போகும், வாங்க அந்த பிரிட்ஜை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இப்போது இந்த பொண்ணுமே ரொம்ப ஆர்வமாயிடுறாங்க. இந்த பொண்ணு ஆர்வமானாங்கன்னா இந்த பையனும் ஆர்வமாயிருவான். ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா தம்பிக்கிட்ட, டே தம்பி, உன்னோட ஆள் ஆசைப்படுறது தப்பு கிடையாது, நீ அங்கே கூட்டு போகிறதும் தப்பு கிடையாது, அதுக்கு இந்த நேரம் கரெக்டான டைம் கிடையாது, இப்போது மணி 1 மணிக்கிட்ட ஆக போகுது, டைமில் அங்கே போகிறது சேஃப் கிடையாது, பேய் பிசாசுங்கிறது 2வது பட்சம். ஆனால் அங்கே வந்து நிறைய அந்த வழிப்பறி இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குண்டா, அதுக்கு நம்மளே காரணமாக இருந்துடக்கூடாது, தயவு செஞ்சு உன் ஆள் அமைதியாக இருக்க சொல்லு, வா நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ தம்பி என்ன பண்ணுறான்னா, அண்ணன் வேணாண்ணே, அது வந்து என் ஆள் வந்து கேட்டிருக்கிறா, நீ இதில் தலையிடாத, இதுவே உன்னோட ஆள் எதனா கேட்டிருந்தா நான் தலையிடுவேனா, நான் போயே தீருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, இவங்களோட கும்பலோட மொத்தம் 8 பேர், 4 பைக்கு, 4 பைக்கில் 8 பேரும் கிளம்பி 2 மணிக்கு மிட் நைட் 2 மணிக்கு அந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறாங்க. அந்த ஏரியாவுக்கு போனது மட்டும் இல்லாமல் அந்த குப்பத்தில் இருக்கிற ஒரு பையன் இந்த பையனுக்கு ஃப்ரெண்டாம், யார் இந்த தம்பிக்கு ஃப்ரெண்டு, அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்கிறாப்புல நான் கூப்பிட்டு போவேன்னு சொல்லிட்டு. அந்த பையனுக்கு ஃபோன் போட்டு ஊர் வழியாக போய் ஊருக்குள்ளே பைக்கை நிப்பாட்டிட்டு அந்த பையனே ஒரு தடவை வார்னிங் கொடுத்துருக்குறாரு, டேய் சொன்னால் கேளுங்க, இந்த இடத்துக்கு வந்து போக வேணாம், டைமில் போக வேணான்னு சொல்லி கட்டுப்பாடு இருக்குது, போலீஸ் யாருன்னா பார்த்தாங்கன்னா தப்பாயிடும், அதுவும் ஊர் பையன் நானே உள்ளே வந்தேன்னா அது பெரிய தப்பாயிடும், அது கேஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயமுறுத்திருக்கிறார். இருந்தாலும் நம்மளால் கேட்குற மாதிரி இல்லைங்க. அவங்க அண்ணனும் சொல்கிறாரு, வேணாண்டா இப்போயும் சொல்கிறேன், அவர் சொல்கிறது எனக்கு பயமாக இருக்குது, போயிடலான்னு சொல்லும்போது இல்லை முடியாது நான் போயே தருவேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. போகும்போதே இந்த ஏரியா ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அக்கா சொன்னாங்க, நாய்ங்கெல்லாம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும், ரொம்ப பயமாக இருக்கும்னு. அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது பிரிட்ஜுக்குள்ளேருந்து. பொதுவாக அந்த பிரிட்ஜுக்குள்ளேருந்து சத்தம் கேட்காதான், இந்த இடிஞ்சு போன கட்டடத்துக்கு வெளியேருந்து தான் சத்தங்கள் கேட்குமா. ஆனால் அன்னைக்கு ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் வானத்தில் மின்னல் இடிலாம் வெட்ட ஆரம்பிச்சிருக்குது. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு காற்றடிச்சிருக்குதுங்க. இப்போ தம்பி அண்ணன் என்ன பண்ணுறாருனா, ஓங்கி ஒரு அறை விட்டு, இதுக்கப்புறம் வேணா இங்கே நின்னீங்கன்னா அவ்வளோதான், வாங்கடா கிளம்போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டாராங்க. திரும்பி வந்ததுக்கப்புறமா இவங்களோட ரெசார்ட்டில் அன்னைக்கு நைட்டு இவங்க தம்பியும் அந்த பொண்ணும் நம்ம ஆட்கள் யாருக்குமே தெரியாமல் அந்த ஏரியா பையனை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த பையன் மறுபடியும் போயிருக்கிறாங்க. காலையில் ரெசார்ட்டில் அண்ணன் எந்திரிச்சு தேடும் போது தம்பி வந்து அவர் பக்கத்தில் இல்லை. எங்கடா போனான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து ரூமில் இருக்கிற ஒரு பையனோட படுத்து இருந்துருக்கிறான், குளிர் ஜுரமா. அதே மாதிரியே அந்த பொண்ணுக்கும் குளிர் ஜுரம். இவர் துண்டாக பிடிச்சிடுறாரு 2 பேரையும். மறுபடியும் எங்களுக்கு தெரியாமல் அந்த ஏரியாவுக்கு போனியா? ஆமாம் போனேன். அந்த குளிர் ஜுரத்தோடையே அவர் அறன்னு அரைஞ்சிருக்கிறாருங்க. யாரை கேட்டு போனேன், நான் தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, அப்படி என்னடா உனக்கு அங்கே போகிறதுக்கு, அங்கே தான் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே போன இடத்துல நம்ம பயந்துட்டு தானே ரிட்டர்ன் வந்திருக்கோம், அங்கேயே மறுபடியும் எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவரை தர்காக்கெல்லாம் கூட்டு போய் மந்திரிச்சு விட்டுட்டு அந்த பொண்ணையும் தர்காவுக்கு கூட்டு போய் மந்திரிச்சு விட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு க்யூர் ஆகவே இல்லையாங்க, கிட்டத்தட்ட 4 நாள் குளிர் ஜுரமா. அப்படி என்னடா அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டால், நாங்கள் எதுவுமே பார்க்கலண்ணே, அங்கே போனப்போ எங்களுக்கு நிறைய அமானுஷ்ய சத்தங்கள்லாம் கேட்டுச்சு, யாரோ ஒருத்தவங்க அழுகிற சத்தம் கேட்டுச்சு, யாரோ ஒருத்தவங்க அந்த கடல்லேருந்து குதிச்சுட்டு எந்திரிச்சு வரும்போது ஒரு சத்தம், தண்ணியில் சலன்னு காலை வச்சு நடந்தால் எப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டுச்சு, இந்த போட்டு ஓட்டும் போது துடுப்பை வச்சு இப்படியே பண்ணோன்னா தண்ணியில் ஒரு சத்தம் கேட்கலையா, இந்த சத்தம் கேட்டிருக்குதுங்க. இது போக யாரோ ஒருத்தவங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடுற மாதிரிலாம் சத்தம் கேட்டிருக்கு. அது இவங்க முதுகுக்கு பின்னாடி கேட்டிருந்துச்சுன்னா கரையில் யாரோ ஒருத்தவங்க ஓடுறாங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு கேட்ட சத்தம் அந்த பிரிட்ஜுக்கு கீழே யாரோ ஒருத்தவங்க ஒரு 4 பேர் ஓடுற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்டிருக்குது. அந்த ஏரியா பையன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் மச்சி, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கள கூப்பிட்டு வந்திருக்கிறான். இவங்க அங்கேருந்து வெளியே வரும்போதே மழையும் பெஞ்சிருக்குது, இந்த மழையிலையும் நனைஞ்சிருக்கிறாங்க, பயப்படவும் செஞ்சுருக்கிறாங்க. பின்னாடிருந்து யாரோ ஒருத்தவங்க இந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. இந்த பொண்ணோட பேர் பின்னாடி இருக்கிற நபருக்கு எப்படி தெரியும்? திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லையா, அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் அந்த குரல் கேட்டிருக்குது. இவங்க 2 பேரும் கேட்கல, பசங்களுக்கு கேட்கல. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது நைட்டு. இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு தான் ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து படுத்து இருந்திருக்காங்க அவங்கவுங்க பெட்டில் போயிட்டு. இவங்க அண்ணன் பெட்டில் போய் படுத்தா எங்கே அவர் கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டோட பெட்டில் போய் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. காலையில் குளிர் காய்ச்சல். இப்போது இவங்க அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போயுமே அங்கே பேயின்னு ஒன்று கிடையவே கிடையாது பிரதர், ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு க்யூரியாசிட்டியில் அங்கே போயிட்டாங்க, ரிட்டன் அங்கே போயிட்டாங்க. அங்கே மழை பெஞ்சனால, அந்த மழையில் நனைஞ்சனால இவங்களுக்கு குளிர் ஜுரம் வந்திருக்கும். அந்த குளிர்ந்த காற்று ஒத்துக்காது, இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒத்துக்காது, அந்த பிள்ளைக்கு எப்படிலாம் எனக்கு தெரியாது. மேபி அதனால தான் இவங்க 2 பேருக்கும் குளிர் ஜுரம் வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஓடுற சத்தம்
அப்புறம் அந்த பொண்ணு பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பார்த்தது, இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரில. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் மேபி அங்கே எதனா இருக்குதாங்கிற ஒரு பயம் எனக்கு வருது. அதனால தான் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் அந்த பயத்தில் தான் அவரை தர்காவுக்கே கூப்பிட்டு போயிருக்கிறாரு உங்கள் அண்ணன், அந்த பொண்ணையும் அந்த பையனையும் அவங்க தம்பியவும். அவங்களோட அப்பா அம்மா கிட்டேயோ அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்டேயோ இதை பற்றி எதையுமே ஷேர் பண்ணிக்கலையாங்க. இவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேருமே, அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஷேர் பண்ணிக்கலையாம். இது அங்கே இருந்த அந்த 10 பேருக்கு மட்டும்தான் தெரியுமாங்க, மற்ற யாருக்குமே தெரியாதான். ஸோ இதோட 3வது ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வேளை நரேஷனில் எதனா லைட்டாக கோட்டை விட்டுருக்கேன், இல்லை எங்கேயாச்சும் சரியாக பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க கோஸ்டீஸ். ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருந்தோம், எனக்கு உடம்புல ட்ரிப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னாச்சுன்னு உடம்பு ஃபஸ்ட்டு பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. என்னென்னா மைக்ரேன் அட்டாக் மாதிரி வந்துருச்சுங்க. எதனால் வந்துச்சுன்னு தெரில. திடீர்னு இந்த பேக் சைடு ஹெட்டில் வந்து பம்ப் ஆகுது, ஹார்ட் பீட் எப்படி ஹார்ட் பம்ப் ஆகுற மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி பம்ப் ஆகி வலி அதிகமாகிடுச்சுங்க. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி வரைக்குமே. என்னால் அதை டாலரேட் பண்ண முடியலை. முதல்ல ஒரு சாரிடான் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன் பகலில். அடுத்து ஈவினிங் ரொம்ப அதிகமாச்சு. மறுபடியும் ஒரு சாரிடான் போட்டு படுத்துட்டேன். ஒரு 10-11 மணிக்கு மறுபடியும் பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் அஞ்சலி எழுப்புனா அர்ஜுன் வேறு எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பயம் அதிகமாகிடுச்சு. இது தப்பாக இருக்குது, உடனே போய் ப்ரெஷர் பார்த்துடணும், இதெல்லாம் பார்த்துடணும். ஏன்னா ஒரு மாதிரி தலை சுற்று வர ஆரம்பிச்சிருச்சு, கண்ணுலாம் பிளாக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி அந்த டிம் பல்ப்பு வச்சுருப்போம் இல்லையா, வெடி பல்ப்பு, அந்த வெளிச்சத்துக்கு கண்ணை டக்குன்னு ஓப்பன் பண்ணேன்னா ஏதோ இருட்டாக இப்படி ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு பெயின் கில்லர் போட்டு கையில் ஒரு ட்ரிப்ஸை போட்டு அன்றைக்கி மட்டுமே தூக்கம் இல்லாமல் அப்படியே போச்சு. 2 நாள் வந்து டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அதை போட்டால் நம்ம எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போயும் விட்டேன்னா 2 நாள் ஆச்சு ஆல்ரெடி ஸ்டோரி போட்டு. கோஸ்டீஸ்க்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணுங்கிறதுக்காகவே உட்காந்து முடியாததோடைய இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஓகேண்ணே. ரிச்சுவல் தி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? க்ரைம் பார்ட்னர் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டேன். தட்டாதவங்களாம் போயிட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருக்கோங்க. எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது, இந்த ரிச்சுவலை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அப்போலாம் ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்திருக்குது. அது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோவே போட்டிருப்போம், இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதே மாதிரி தாங்க இப்போயும் நடந்துகிட்ருக்கு. இந்த க்ரைம் பார்ட்னர் நல்லா இருந்த சேனலில் நிறைய எரர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு 2-3 வீக்ஸ் ஆகுமா. அதெல்லாம் ஆனதுக்கப்புறமா தான் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்ம விட்டுறலாம், இல்லை ஆயுத பூஜைக்கு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது என்னங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் க்ரைம் பார்ட்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. என்றைக்காக இருந்தாலும் இன்னொரு ஒரு 2 or 3 வீக்ஸில் அதில் நம்ம ரிச்சுவல் ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய். 3வதாக பார்க்க போகிற ஸ்டோரி, அண்ணன் தம்பி 2 பேர். தம்பியோட ஆளுக்கு பர்த்டேங்க. அதுக்காக அண்ணனும் கூட போயிருக்கிறாரு. இப்போலாம் அது சகஜமாயிருச்சு. தம்பி வந்து லவ் பண்ணால் அண்ணன்கிட்ட சொல்லி, ஏன்னா இதானே என் ஆளுக்கு பர்த்டேன்னு ரெசார்ட்டுக்கு போகிறாங்கன்னு, அதாவது அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, எல்லாருமே ரெசார்ட்டுக்கு போகிறாங்கன்னு, ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம் நீ வாங்கினேன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்குங்க. ஆனால் நாங்கள் இருந்த அதாவது நான் வந்து இருந்த அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன்கிட்ட போயெலாம் நமக்கு சொல்ல முடியாது, செருப்பை கழட்டியே அடிப்பான் நம்மளை. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி. நான் பாய் ப்ளூ பர்ஸில் தான் போடணும். ஆமாம் அப்படி தானே இல்லையா? நீங்கள் சொல்லுவீங்களா பாய் உங்கள் அண்ணங்கிட்ட லவ் பண்ணுறேன்னு? சொல்லுவீங்களா? இப்போ இல்லை, அப்போ காலேஜு இந்த கதையில் ஸ்கூல் படிக்கும்போதா? அப்படியா? என்ன சொன்னார்? அப்படியா? ஏன் ஆள் இல்லை அப்படின்னு அப்படிதான் நடக்குதுங்க. பல்லாவரத்தில் ஞாபகம் இருக்கா? யாரோ ஒருத்தரில் பையன், ஏதோ ஒரு பையன்தான் வந்துட்டு லவ் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணனோட லவ்வரையும் லவ் பண்ணிட்டு அநியாயம் பண்ணுறாங்க. ஏம்மா, எப்போலேருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது?
எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு நான் என்ன ரிஸ்க் வேணா எடுக்க தயாரா இருக்கேன் ராகுல்.